குழந்தை வரம் கேட்டு வந்தவங்க கால் வந்துட்டு வரலாம். கட்டுமனைக்கு போய் பார்த்தேன். உன் குடும்பத்துக்குள்ளே கன்னிகம்பாள் அப்படின்னு தெய்வம் வருது. அது என்ன, கன்னிமார்கள் இருக்காங்களா? பெண் தேவதை. அதனால் உனக்கு இந்த ஆண்டில் தை மாதத்துக்கு பிறகு குழந்தை ஜனனம் உருவாகும். அறுவை சிகிச்சையில் பிறக்கும். பொம்பளை பிள்ளை பிறப்பா. கன்னிமாரியம்மன்னு பேரை வச்சுக்கோ. வெற்றி உண்டு. வேறு பணம் தாரேன், தொழில் நடத்திக்கா. வெற்றி உண்டு. கர்பதாமிக்கு மலப்புறம் கால் வந்துட்டு வரலாம். மலப்புறம் உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். ஒரு கோயில் கட்டணுங்கிறதுக்காக ஒரு இடத்த வாங்கி இப்போ திருப்பி கொடுத்தாச்சா? அவன் அந்த இடத்த வாங்கிட்டு இருந்து வாங்க மாட்டான். உனக்கு பணம் தந்து அதை நான் முடித்து தந்துடுறேன். கடனை தீர்த்து வெற்றியாக்கி தரேன். வேறு என்னப்பா வேணும்? எல்லா பிள்ளைகளும் நல்லாயிருக்கும். கோயிலை கட்டி தரேன். நல்லா இருக்கும். இங்கே வந்து நான் மறந்து போயிடுறது தான் உலக இயற்கை. காலம் உண்டு. வாமா மலப்புறத்தா. கால் வந்துட்டு வரலாம். யாரும் பிடிக்காத. கீழே விழுந்தா அவளுக்கு தான் வலிக்கும். பாரு, நெல் பார்ப்போம். ஒழுங்கா நெல். ஆடலாம் கூடாது. இங்கே வந்து ஒரு 4 பொம்பளை வாமாங்க. தம்பி நீ தூரப்படா. 4 பொம்பளை வா. யூடியூப்ல நல்லா வந்துடும். பாரு. ஏய் நில்லுங்க. அப்படி நில்லு பாப்போம். நில்லுக்கா. பத்தி எங்கப்பா? வழிகாட்டு மாறிய பாறை கருப்பசாமி. வழிகாட்டு மாறிய பாறை கருப்பசாமி. 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 நெந்திமா மெல்லவா. வா மெல்லவா. உட்காரப்பா. உட்காரு. மீதியா உட்காரு. தாத்தா நினைச்சுக்கா. கொஞ்ச நேரம் அமைதியாக உட்காந்துக்க. என்ன என்னம்மா உன் பேர் என்ன பேர்? புரியுதாவா? பிள்ளைகள் இருக்கா? எத்தனை பிள்ளைகள்? கல்யாணமே ஆகலை. கொஞ்ச நேரம் என்னையே நினச்சி உட்காரு. யார் அவன் பாட்டு போடுற பிறந்த ஊருக்கு போகல தேடு. அடுத்து மலப்புறம் யாருப்பா? மலப்புறமா? கால் வந்துட்டு வா.
இனிமேல் உனக்கு இந்த சக்தி வராது. புரியுதா? என்னடா வேணும் உனக்கு? உன்னுடைய குடலில் வந்து எண்டோஸ்கோப் எடுத்து பார்த்தியா நீ? அந்த ரோகம் உனக்கு மாறி போயிடும், மருத்துவத்தால் தீரும். இன்னும் 3 மாதங்களுக்கு அந்த வலி இருக்கணும்னு விதி இருக்குது. மாறி போயிடும். போ. ஓகே. எந்த ஊர்? பாலக்காடா? கால் வந்துட்டாங்க. கர்பதாமிக்கு கர்பதாமிக்கு உட்காரலாம். என்ன செய்யணும் பிள்ளைகளுக்கு? இப்போதைக்கு நடக்காது. வரக்கூடிய தை மாதம் வரை நீ ஏகாந்திரபதியாக இருக்கணும்னு விதி இருக்குது. புரியுதா? மாந்திரிகத்தால் சில குழப்பங்கள் நடந்திருக்கு. அதனால் இப்போ வந்து 6 மாதங்களாகவே குடும்பம் அவ்வாறு இவ்வாறாக பிரிஞ்சு தான் கிடக்கும். மனதை பக்குவப்படுத்தி தந்தால் போதுமா? இந்தா வெற்றியாக்கி தரேன், என்னை பார்த்து போ. யாரெல்லாம் வந்திருக்கிய? கணவன் மனைவி குழந்தை வேண்டும் என்று வந்தவர்கள் கால் வந்துட்டோமா? துண்டு கொடுப்பாயே. துண்டுங்க. தஞ்சாவூர். அது தஞ்சாவூர் எந்த இடம்? அங்கே நில்லு, அங்கே நில்லு, நில்லு. அங்கே கால் வந்துட்டு வாங்கப்பா. உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். வீரனார்னு ஒரு தெய்வம் வராரு. எங்கப்பா இருக்காரு? இருக்காங்களா? சரி. இதுவரை குழந்தை பாக்கியம் இல்லை. ஆனால் இப்போ குழந்தை பாக்கியம் எங்களுக்கு உறுதியாக கிடைக்குமா கிடைக்காதாங்கிற ஒரு எண்ணத்தோடு என்னையை பார்க்க வந்துருக்கலாம். கால் வந்துட்டு வா. விடியா நீ இணைஞ்சிருவா. ஓய் விடுறியா? நிச்சயமாக குழந்தை பாக்கியம் உண்டு என்பது உறுதி. அதனால் மனம் தளராமல் உடலில் சக்தி பெருக்கும், குழந்தை பிறக்கும். என் பேர் கருப்பண்ணான்னு பேர் வைக்கணும். வா. கருப்பசாமிக்கு என்னப்பா வேணும்? எப்போ ஜனனமாகும்? ஆடி அமாவாசை கழிஞ்சாச்சு, ஐப்பசி சஷ்டியிலேருந்து ஜனனமாகும். காதை பிறகு எடுத்துக்கா, புண்ணியத்தை பெற்றுக்கா. இந்தா நிலையாயிருச்சு எல்லாமே. வாழ்க்கை காது கிளை போடுறாப்பா. அந்த கிளை விடுது பாரு. பக்கத்தில் வாப்பா. யார் இவங்க? இங்கே வர சொல்லுங்க சார். கொண்டாங்க. நிக்கட்டும். என்ன பேர்? உன் பேர்? அழுதனா தொட மாட்டேன். அழவே கூடாது. இங்கே கரெக்டாக இருக்கணும். கிட்னி சம்மந்தமாக ஏதாவது ஆராய்ச்சி பண்ணீங்களா? காற்று சம்மந்தமாக பார்த்தீங்களா? என்ன செய்யுது உங்களுக்கு? எவ்வளோ நாளா? இந்த கை ஓடாது, அப்படி தானே? உன் பேர் என்னம்மா? அதான் நீ தொடாத, அங்கிட்டு போ. என்னை பாரு பார்ப்போம் கொஞ்சம். இதுவரை என்ன மருத்துவம்லாம் பார்த்தேன்? என்ன சொன்னாங்க டாக்டர் உங்களுக்கு? இந்த வண்டியை கொஞ்சம் எடுத்து நம்ம நிற்க சொல்லுங்கள். வண்டியை கொஞ்சம் பின்ன தரடா. ரெண்டு பொம்பளைகள் வாங்க. அப்படி பின்னால் கரெக்டாக ஒரு ஆள் நின்று பார்ப்போம். பின்னால் கரெக்டாக ஒரு ஆள் நின்னுங்க. வழிவிடுமா நீ? இடுப்பு சம்மந்தமாக நீங்கள் எதுவும் பார்த்தீங்களா? பார்க்கல. எம்ஆர்ஐ ஸ்கேன் எல்லாம் நார்மலாக இருக்கா? சரி, போய் வந்து கேட்பேன். உன் பேர் பேருமா? நீங்கள் யாரும் பேச வேண்டாம்.
நான் ஓயாமல் கேட்டுக்கிட்டே இருப்பேன், வருத்தப்படக்கூடாது. உன் பேர் என்னம்மா? நல்லாவா? எத்தனை பிள்ளைங்க உனக்கு? என்னைய கொஞ்சம் சிந்திச்சு பாரு பார்ப்போம். என்னையவே நினச்சிக்கா பார்ப்போம். நினச்சிக்கா கரெக்டாக ஆடாமல் இழுக்காமல் 3 முறை கூட்டுவாங்க. முறை நிற்க வச்சு தரேன், அடுத்து நடக்க வச்சிடலாம். இவங்களுக்கு வந்து காலில் வந்து விசநீர் இறக்கம், வாத நீர் இறக்கம் இருக்குது, புரியுதா? அதை வந்து முறை சரியாக்கணும். நிற்க வச்சிடலாம், நடக்க வச்சிடலாம், தைரியமாக இருக்கலாம். 3 முறை கூட்டுவாங்க. அப்படியே உட்கார வை பார்ப்போம். நீ உட்காந்துருதியா? அல்லதான் ஆ, நீ விடுறா, அவள் உட்காருவா பக்கத்தில். உட்கார், காலை மடக்கு பார்ப்போம். சம்பளம் போடு, மடக்கு, காலை மடக்குமா. நான் பிடிச்சிருக்கேன் உன்னை, மடக்கு. இந்த கை உனக்கு ஏங்குதா இல்லையா? கொஞ்சம் உணர்ச்சியற்ற நிலையில் இருக்குது இல்லையா? சுடர் எண்ணெய்னு சொல்லி ஒரு எண்ணெய் இருக்குப்பா ஆயுர்வேதிக்கில். அந்த எண்ணெயை வந்து நீங்கள் அப்ளை பண்ணணும், இது சரியாயிடுவாங்க. இதில் வாதத்தினுடைய தொடக்கம் இருக்குது. நீங்கள் நினைக்கிற மாதிரி செய்வன ஐவனக்கூடாது மந்திர தந்திரம் ஒன்றுமே நடக்கலை. அது வந்து வெறும் கற்பனை, மாயை. இவனுடைய கனவுலையும் எண்ணங்களையும் தோன்றுவதை வச்சு செய்வன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அது மபா குற்றம், புரியுதா? அப்படி எதுவும் நடக்கலை. ஒழுங்க பார்ப்போம், உட்காந்துக்கா பாரு, உட்கார் பார்ப்போம். அப்படி ஸ்ட்ராங்காக உட்காருமா. என்னைப்பா நீங்களாம் அங்கிட்டு போங்கப்பா. அப்பா தெரியுதா நான் நல்ல? என்ன தெரியுது உனக்கு? உங்கள் அப்பன் பேர் என்ன பேர்ல? சின்னையன். உங்கள் வீட்டு பக்கத்தில் அங்காளம்மன் இருக்காளா? அங்காளம்மன் இருக்காளா? சிந்திக்க முடியலையா? இல்லைன்னு சொல்கிறியா? அங்காளம்மன் கோயில் இருக்காப்பா உங்கள் ஊரில்? மாரியம்மன் இருக்கா? அங்காளம்மன் இருக்காள? சரி, வேறு? அப்புறம் உனக்கு எத்தனை படிச்சிருக்க? அப்படியா? மனசை அறைய விடாமல் என்னையவே பார்ப்பியா? பாரு பார்ப்போம். கையை தூக்கு, 2 கையும் தூக்கு, தூக்கு, இதையும் தூக்குமா. இந்த ஒரு கை மட்டும் ஏங்கலை, ஏங்க வச்சிடலாம், தைரியமாக இருக்கலாம். 3 முறை கூட்டுவாங்கப்பா, சரியாக்கிடுவேன். கர்பசாமிக்கு நல்லா ஆயிடுவேன். நினச்சிக்கா வந்தவங்க யார் உண்டாப்பா? பிள்ளையின் உடல் ஆரோக்கியம் பற்றி கேட்டு வந்தவங்க யார்? தஞ்சாவூர் அவ்வளோதானா? வா, என்னடா செய்யணும்? கடன் கால் வந்துட்டு வா. தஞ்சாவூர்னா தஞ்சாவூர் மட்டுமே வாங்க, தஞ்சாவூரை சுற்றி உள்ள ஊரெல்லாம் சேர்ந்து வந்துடாதீங்க. இன்னொரு தடவை கால் வந்துட்டு வா. கர்பசாமிக்கு இன்னும் போகலையா? உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். அந்த ஊர் எல்லையில் ஒரு அம்மன் கோயிலும் உங்கள் வீட்டை சுற்றி வீரனாருங்கிற தெய்வமும் வந்துக்கிட்டு இருக்கு. இப்போ 3.25 ஆண்டுகளாக உன்னுடைய தொழிலில் மன வருத்தமும் நஷ்டமும் நடக்கு. இதனால் நீ பெற்ற கடன்கள் அதிகம். இந்த கடன்லேருந்து உன்னை மீட்டி வெற்றியாக்கி வாழ வச்சு தந்தால் போதும்ல, வேறு என்னடா வேணும்? கிடைக்க வச்சாச்சு. இந்தா நல்ல முடைந்து என்னை பார்க்க வருவேன், மூடி வச்சுக்கோ. கர்பசாமிக்கு, கர்பசாமிக்கு. அப்படியா? சரி, அதே தஞ்சாவூர். அப்படியா? கடன்களை பற்றி கேட்டு வந்தது. வாப்பா, உனக்கு தஞ்சாவூரா? நல்ல விடலை. இன்னொரு தடவை கால் வந்துட்டு வா. என்னப்பா வேணும் உனக்கு? நீ அங்கேருந்து புறப்பட்டு வரக்கூடிய சூழ்நிலை வந்துருச்சு உனக்கு. ஆனால் மீண்டும் அங்கே நீ போடணும் அப்படின்னு சொன்னால் இன்னொரு 22 லட்ச ரூபா உனக்கு தேவைப்படும். அந்த பணம் உனக்கு கிடைக்கும் கிடைக்காதுங்கிற முடிவு எடுத்தாச்சுன்னா நீ அங்கே போகவா வேண்டாம்னு முடிவு எடுத்துடலாம். 90 நாட்கள் அவகாசம் இருக்குது, பொறுமையாயிரு. மீண்டும் அந்த தொழிலை தொடங்குவாய், அங்கேயே இருப்பாய். ஜெயிச்சு தரேன். இந்த கர்பசாமிக்கு கும்பகோணம்.
கும்பகோணம் இதோ வந்துகிட்டு இருக்கனா அது யாரியா? கும்பகோணம் கால் வந்துட்டு வரலாம். மயக்கமா கலக்கமா மனதிலே உட்காரலாம். இது என்னது? இந்த கேஸ் வந்து இன்னும் அக்டோபர் நவம்பர் மாதம் வாய்தாக்கு வருது. அதில் உங்கள் பக்கம் சார்பாக நடந்துடும். தைரியமாக இருக்கலாம். நடக்க போகிறது அதான் நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம். கொடைக்கானல் பக்கம் இருக்கிற அந்த அம்மன் தெய்வத்தை நீ எடுத்து கோயில் கட்டலாம்னு ஒரு எண்ணம் இருக்கா? கோயில் கட்டணும்னு எண்ணம் இல்லை. அந்த சக்தியை வாங்கி நம்ம அந்த சக்தி உனக்கு கிடைக்கும். ஆனால் அந்த எல்லையில் போய் நீ இருக்க மாட்டேன். வேறு எல்லையில் இருந்து உனக்கு அந்த சக்தியை தாரேன், வெற்றியாக்கி தாரேன். வேறு என்னப்பா வேணும்? இது கேஸு சின்னாத்தா பற்றி சின்னாத்தாவுக்கு உத்தரவு இப்போ இல்லை. பொறுமையாயிரு, ஜெயிச்சு தாரேன். நல்லா கர்பசாமிக்கு காங்கேயம் பூமாலை போடாதவங்க யாரும் வந்துடாதீங்க. கனி கொடுத்தவங்க மட்டுமே வாங்க. லாரி ஓனர் வாப்பா. மூணு தடவை காலில் விழுந்துக்கலாம். வரலாம். உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். செய்வன இவனை கோளாறுகளை நீக்கியாச்சு. ஆனால் நீ வச்சிருக்கக்கூடிய வாகனத்தில் மட்டும் அடிக்கடி சேதம் வர்றதுக்கு என்ன காரணம் என்பது உன்னுடைய உள்ளத்துக்குள்ள இருக்கக்கூடிய வேதனை. ஒன்று மனிதனுடைய உயிர் போகணும், அப்படி இல்லைன்னா வாகனம் போகணும். இப்போ உன் உயிரை காப்பாற்றுறதுக்கு வேண்டிய ஏற்பாடை நான் பண்ணிட்டேன். இன்னும் 28 நாட்கள் வரை இந்த வாகனத்தை சூதானமாக தான் ஓட்டணும். அதில் வேறு எந்த ஆபத்தும் இல்லாமல் காப்பாற்றுறேன். வண்டியில் இனிமேல் சேதம் இல்லாமல் காப்பாற்றி வெற்றியாக்கி தரேன். நிறுத்த வேண்டாம், ஓட்டு என் பேரை போட்டு நல்லா இருக்கு. நிற்க வைக்கிறேன், வெற்றியாக்கி தரேன். நல்ல வருவா வந்துடுவான். போய்ட்டு வான், தைரியமாக இருக்கலாம். பிள்ளைய பற்றி கேட்டு வந்தது யாருப்பா? காங்கேயமா? காங்கேயம் பக்கத்துலையா? காலில் விட்டுவாங்க. என்னப்பா வேணும்? இன்னும் ஒரு முறை காலில் வந்துட்டு வரலாம். உன்னை மட்டும் என்ன வர வேணும்னு கேட்டுக்கணும்னு சொல்லிடுது. என்ன வேணும்? நான் என்ன சொல்லி கூப்பிட்டேன்? என்ன சொல்லி கூப்பிட்டேன்? பிள்ளையை பற்றி கேட்க வந்திருக்கேன்னு சொல்லி கூப்பிட்ருக்கேன். உன் பையனுக்கு நல்ல வாழ்க்கையை அமைச்சு குழப்பம் நடந்த சூழ்நிலையெல்லாம் இருந்துக்கிட்டு இருந்தா மாற்றி அமைச்சு தரணுமா வேண்டாமா? வேணுமா? நீதிமன்றம் போகிட்டு இருந்தால் என்ன செய்வேன்? அவனை ஏன் இஷ்டத்துக்கு தெளிவு பண்ணி வெற்றியாக்கி தந்தா போதுமில்ல. கால் வந்துட்டு வரலாம். கர்பசாமிக்கு வரலாம். மனம் குழம்பக்கூடாதியா, தெளிவாக வரணும். இந்தா என் மேலே பாரத்தை போட்டு பிள்ளைக்கு நல்ல வாழ்க்கையை அமைச்சு தரேன், புண்ணியமாக இருந்துக்கலாம். இந்தா காசு பணம். பாப்பா காங்கேயம்மா, உனக்கு என்ன வண்டி வாங்கணும்? முருகன் வராரு. இவருக்கு முன்னாடி யார்? அப்படியா? இன்னொரு தடவை காலில் வந்துட்டு யாருமே நல்ல உட்காருடா. வந்து உன் கட்டுமனைக்கு போய் பார்த்தேன். போகிற வழியில் மாகாளின்னு ஒரு தெய்வம் இருக்கா? இருக்காங்களா? 3 வருட காலமாக உன்னுடைய வீட்டில் நிறைய பண நஷ்டமும் மனவேதனையும் குடும்ப பிரிவும் நடந்துக்கிட்டு இருக்கும். இருக்கா? அதனால் இப்போ இதெல்லாம் சீராக்கி வெற்றியாக்கி வாழ வச்சு தந்தால் போதுமா? வேறு என்ன வேணும் கேட்டுக்கா. வேறு என்னடா வேணும்? இந்த தொழிலை நல்லாக்கி தரேன், கடனை தீர்த்து தரேன், குடும்பத்தை ஒற்றுமையாக்கி தரேன். கர்பசாமிக்கு கர்பசாமிக்கு வாப்பா காலில் ஒன்று சொல்லலாம். யாரு?
காங்கேயத்துக்கு வடக்க, கரூருக்கு வடக்க. கருப்பசாமி எங்கே இருக்காரு? கால் வந்துட்டு வா. தோட்டத்தில் இருக்காரு. ஒழுங்கா கிடாயெல்லாம் வெட்டுதீங்களா? என்னைக்கு வெட்டினிய? வரக்கூடிய பங்குனிக்கு வெட்ட வேண்டியிருக்கா? சத்தமாக சொல்ல வேண்டியது. அதை மட்டும் இன்னொருத்தர் கால் வெட்டுவான். வெட்டி திங்க வேண்டியது தானே, நாங்களா திங்கோம். குழம்ப வேண்டாம். உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். அந்த தோட்டத்துக்கு உள்ளே எதுவும் பிரச்சனை இருக்கா கருப்பசாமி? எங்களுக்கு மன வருத்தம், குழப்பங்கள் அடிக்கடி வருத, வேற எதுவும் யாராலையும் எதுவும் செய்து வைக்கப்பட்டிருக்குமா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் உள்ளத்தில் இருக்கு. செஞ்சு வச்சது உண்மைதான். நம்ம உங்கள் சாமியை கொஞ்சம் ஏங்காமல் கட்டி வச்சதும் உண்மைதான். அதையெல்லாம் நீக்கி வெற்றியாக்கி தந்துருந்தேன். வேற என்ன வேணும்? ஆகிரும்ல ஐப்பசியில். அப்போ என்ன சொன்ன மாதிரி முடிச்சு தந்துடுறேன். மாங்கனி எடுத்து கொடுக்க என்னையை கூப்பிடு. சரி, பக்கத்தில் வா. 8-2 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் இருந்தேன். நல்லாயிருக்கும். சந்தோஷம். கருப்பசாமிக்கு அதே காங்கேயம் எல்லை வண்டி உருண்டோடு. பாஸ்கரன் பின்னணி பாடகிறவர்களே, அடுத்த உத்தரவு கோம்பை. அப்பா என்ன மர்மம் எப்படி இருக்காரு? கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காரு. சரி, உனக்கு இந்த வண்டியை நல்லா ஓட்டின்னு ஒரு புது வண்டி எடுத்து தரணுமாடா? புது வண்டி வேணுமா செகண்ட் வண்டி வேணுமா? இந்தா ஒரு வண்டி உனக்கு கிடைச்சாச்சு. திருச்சி மாவட்டத்தில் கிடைக்கும், வாங்கிக்கிடுதியா? இந்தா பிடிச்சிக்கா, நல்லா இரு. வேறு என்ன வேணும்? என் கடனையே தீர்க்கலையேடி. கடனை தீர்த்துருந்தேன். போய்ட்டு வா. சந்தோஷமா. கருப்பசாமிக்கு திருமணம் சொந்தமாக கேட்டு வந்தது யாரு? கோம்பை. வாமா. யாருக்குக்கா கல்யாணம்? எங்கே இருக்கான் பையன்? ஆ, நீங்கள் எந்த ஊர் இருக்கிய? கால் வந்துட்டுவாங்க. வீடு இடம் சொந்தமாக கேட்டு வந்தது யார்? கோம்பையிலேருந்து. வீடு இடம் சொந்தமாக கேட்டு வந்துருக்கீங்களா? நல்ல காலில் விடலையே. உன் மனத்தங்க போகலையே. யார்கிட்ட போய் சொல்ற நீ? வா. உன் பிள்ளைய முதல்ல உன் சொல்லுக்கு கட்டுப்பட வைக்கணும்ல. உண்மையா இல்லையா? முடிச்சு வெற்றியாக்கி தரேன். வேறு என்ன வேணும்? நல்ல மருமகளாக கொண்டு வந்து சேர்க்குறேன். பக்கத்தில் வா. உன்னை அடிக்காமல் பார்த்துக்கிடுறேன். இந்த சந்தோஷமா. கருப்பசாமிக்கு என் உடல்நிலையை சீர் பண்ணி தந்த தெய்வமே வெற்றியாக்கி தாங்கன்னு கேட்டு வந்தது யார்? பெண்ணடியாளே வா. யாரம்மா நீ? என்னம்மா உனக்கு? என்னம்மா உன் வீட்டுக்காரன் எந்த ஊரில் இருக்கான்? எந்த ஊரில்? என்ன பெட்டி? என்ன பெட்டி? உனக்கு தம்பி வேணுமா? அப்படியா? சின்ன தம்பியாக வேணுமோ? கால் வந்துட்டு வா. கார்த்திகை தீபத்துக்கு பிறகு குழந்தை ஜனனமாகும். பிறக்கிற பிள்ளை ஆம்பளை பிள்ளையா பிறக்கும். கற்பண்ணன்னு பேர் வச்சுக்கோ. 3 தலைமுறைக்கு அப்புறம் போய் கொட்ட மூட்டாங்க சாமி. என்னம்மா விளையாடுத? இங்கே பாருங்க சாமி, இப்படி போட்டிருக்காங்க. 3 தலைமுறைக்கு அப்புறம் இப்போ தான் போய் குடத்தில் தோட்டத்தை போட்டு இந்த மாதிரி செய்கிறாங்க சாமி. மாற்றி தரேன். போய்ட்டு வா. ஆவணி மாதம் இது எழுதுறோம். நல்லபடியாக எழுதணும். ஒன்றும் பிரச்சனை இல்லை. எல்லாம் முடிஞ்சிடும். போய்ட்டு வா. தொழில் சாமி. இந்த தொழில் வளமாகும். தோட்டத்தோட செய்வனை எதிர்த்தார். சாமி. ஓகே ஓகே. கர்ப்பசாமிக்கு உடல்நிலை பற்றியும் பணம் பற்றியும் கேட்டு வந்தவங்க. வாமா வா. மனமே கையோ காட்டுதீங்க. என்ன 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 வேண்டியதாங்க. நீங்கள் தருமுன்னே தாகம் தீர்ந்துடும் ஐயா. என்னம்மா உடல்நிலைக்கு என்ன பண்ணுது? அறுவை சிகிச்சை பண்ணணும்னு சொல்லிட்டாங்களா? கண்ணை மூடு, தொடாதீங்க. கண்ணை மூடி உட்காரு. நிமிந்து உட்காரு. நிமிந்து உட்கார். கரெக்டு. அறுவை சிகிச்சை செய்து ஆக வேண்டும். இந்த பிறவியில் உனக்கு அந்த பிராப்தம் விதி இருக்குது. ஆமாம், இந்த அறுவை சிகிச்சை பண்ணிட்டாரே அந்த கிட்னியில் உள்ள பாதிப்பு போயிடும்.
அதனுடைய நரம்பியல் வலி ஒன்றும் இல்லை, கேன்சர் உனக்கு இல்லை, நீ தைரியமாக இருக்கலாம். கால் வந்துட்டு வா, டாக்டருடைய செக்கப்பில் உனக்கு அதில் வெற்றி கிடச்சிரும். ஏல மாட்டிருக்கியா? அது வந்து இப்போதைக்கு கிடைக்காது, 1.5 மாதம் டைம் இருக்குது. வாங்கி தந்துடுறேன், உங்களை மீட்டி தரேன். தைரியமாக இருங்க. முதல்ல டாக்டரை போய் முதல்ல அணுகணும். போய்ட்டு வாங்க. கர்மசாமிக்கு குடும்ப வாழ்க்கையில் குழப்பம் இருக்குன்னு கேட்டு வந்தவங்க யார்? ரஞ்சி சூஸ் அங்கிட்டு வந்து பிடிக்க. என்னப்பா குழப்பம்? பிள்ளைங்க கால் வந்துட்டாங்க. என்ன இருக்கு? இருக்கட்டும். நல்லமே பட்டுக்கோட்டை கல்யாணந்தரம் பாட்டு கேட்டிருக்கீங்களா? கேட்டிருப்பிய, புரிஞ்சிருக்க மாட்டியா. காலுடைஞ்ச குதிரை கணச்சு என்ன புண்ணியம், கொம்பொடிஞ்ச மாடு குத்தி என்ன புண்ணியம், தும்பறுத்த மாட்டை துரத்தி என்ன புண்ணியம் அப்படிங்கிற கேட்டிருக்கீங்களா? அப்படி கேட்டிருப்பீங்க. இப்போ உன் வீட்டுக்குள்ள பிள்ளைகளை போய் பார்த்தேன். உங்கள் சொல்லுக்கும் உங்கள் கட்டுப்பாட்டுக்கும் மீறி நடக்கக்கூடிய குணமும் நட்பும் அந்த பிள்ளைகள்கிட்ட இருக்குது. புரியுதா? இதனால் உங்களுடைய குடும்பமானம், குடும்பத்தினுடைய ஒழுக்கம், சுற்றத்தாருடைய புகழெலாம் கெட்டு போயிருமோ அப்படிங்கிற ஒரு பயத்தில் நீங்கள் 2 வேதனைப்பட்டு வந்திருக்கீங்க. அந்த பிள்ளைங்களுடைய மனநிலைகளை திருப்பி உங்களுக்கு கட்டுப்பட வச்சா போதுமா? கால் வந்துட்டு வாங்க, வச்சு தரேன். கால் வந்துட்டு வாங்க. முருகா யாருக்கு? சரி, ஓகே. உனக்கு கோம்பையா? ஆ, உன் வீட்டுக்காரங்க விளையாட போயிருக்காரா? கண்ணமுடு பௌர்ணமிக்கு என்னை வந்து பார். உன் பிள்ளை போட்டாலாம் கொண்டு வா. உன் பையனையும் திருத்தி தரேன், எல்லாம் வாழ வச்சு தரேன். சந்தோஷமா மனக்குழப்பம் இல்லாமல் காப்பாற்றி தரேன். நல்லா மகளே. கர்மசாமிக்கு காசு பணத்தால் கஷ்டப்பட்டு வருத்தப்படுறோம் கர்மசாமின்னு கேட்டு வந்த பெண்ணடியாள். வாமா, உனக்கு என்ன தொழில் தெரியும்? என்ன பிடிச்சிருக்கிற? அப்படியா? கைத்தொழில் எதுவும் தெரியுமா? என்ன செய்வேன்? தையல். கால் வந்துட்டு வா. என்னடி குட்டிப்பிள்ள சும்மா இருக்கிய? என்ன கருப்புசாமி? காளி. ஆமாம், காளியம்மன் தெய்வம்னு எதுவும் இருக்காமா உங்கள் ஊரில்? எங்கே இருக்கு? இருக்கிறாங்களா? இப்போதைக்கு கடன்பட்டு மனவேதனை அடைஞ்சிருக்கிறீங்க. உன் வீட்டுக்காரருடைய மனநிலைகள் ரொம்ப வருத்தப்பட்டு இருக்கிறாரு. வீட்டுக்கு வர்றதுக்கே கூட அவருக்கு உள்ளத்தில் கொஞ்சம் நிம்மதி இல்லாமல் தேங்கி போய் வேதனைப்படுறான். அவனுடைய மனதையும் காப்பாற்றி செல்வத்தை கொடுத்து வாழ வச்சா போதுமா? வேறு என்ன வேணும்? உங்கள் அண்ணன் கல்யாணத்துக்கு உங்கள் அம்மா வந்து கேட்க சொல்லு. என்ன, உன் வாழ்க்கையை நல்லாக்கி தரேன், பிள்ளைய சட்னியாக ஆக்கி தரேன். சந்தோஷமா வாடா கோம்பை. உனக்கு கோம்பையா தம்பி? தொழிலை பற்றி வருத்தப்பட்டு வந்தது யார்? என்ன தொழில்டா? வெரி குட். வா, இவனுக்கு சொல்லிவிட்டு உன்னையும் சொல்லிடுவோம். இந்த வண்டி யோகமான வண்டி தான்டா. உன் நேரம் தான் உன்னை இவ்வளோ நாளும் கிடத்திருச்சு. இன்னும் இந்த வண்டி ஒழுங்காக நல்ல ஓடும், நிறைய மக்கள் வருவாங்க. காப்பாற்றி தரேன். உன் பிள்ளையும் நல்லா வாழ வச்சு வெட்டியாக்கி தரேன். வேறு என்ன வேணும்? ஒரு இடத்த செம்மையாக்கி தரேன், உன் கடத்தை தீர்த்து தரேன். எந்த இடத்தையும் உன் கைவிடாமல் காப்பாற்றுறேன். போகும். கால் வந்துட்டு வாடா தம்பி. கருப்பசாமிக்கு எந்த ஊருங்கெல்லாம்? ஆ, புரியல, எனக்கு ஒன்றுமே புரியல. தேனி மாவட்டம். கோம்பை. பாலக்கோம்பையா வெறும் கோம்பையா? கோம்பை. 1 2 3 4 5 6 7. உங்கள் வீட்டுக்கு பின் திசையில் வயக்காடும் ஓடையும் இருக்கா? உனக்கு உத்தரவு இல்லை, நீ கால் வந்துட்டு வா. நீங்கள் இல்லைப்பா, உங்கள் வீட்டில் புரியல எனக்கு. வரலாம் தம்பி. உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். 1.25 ஆண்டுகளாக நீ பார்க்கக்கூடிய தொழிலில் மன வருத்தமும் சரிவுகளும் ஏற்பட்டிருக்கு. உன் கூட இருந்த ஒருத்தன் உனக்கு துரோகம் பண்ணிட்டு போயிட்டான். அவனுடைய செயலால், அவனுடைய வார்த்தைகளால் உன் தொழில் இப்போ நஷ்டப்பட்டு வரக்கூடிய ஆர்டர்கள் உன்கிட்ட நிற்காமலும் போகுது. உன் பக்கத்தில் வரவங்களை திசை திருப்பி விட்டுக்கிட்டு இருக்கான். இதனால் நீ இப்போ கடன்பட்டு ஏற்கனவே எடுக்கப்பட்ட பில்டிங்களை சரியாக முடிக்க முடியாமல் நீ துன்பப்பட்டுக்கிட்டு இருக்கியான். உண்மையா? கால் வந்துட்டு வா. வரலாம். இந்தா
அதுக்கு செய்வினைகள் எதுவும் நடந்திருக்குமான்னு ஒரு சின்ன சந்தேகம் உனக்கு இருக்குது. நடந்தது உண்மைதான். மீட்டி தரேன், காப்பாற்றி தரேன். வேறு என்னடா வேணும்? பணம் வேணும். இந்தா வச்சுக்கோ. நல்லா இருக்கு.